தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நூல்வழி சீரீஸோட 6வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேம் 3ல் இயல் 2ல் உள்ள புதுமை விளக்கு என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள திருவெங்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெங்காவில் பிறந்திருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை இந்த பொய்கை ஆழ்வார் தான் பாடியிருக்காரு. இந்த முதல் 3 ஆழ்வார்கள் வந்து ரொம்ப முக்கியம். பொய்யாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. பொய் சொன்னால் பூதம் பேயாக மாறிடும். பொய் சொன்னால் பூதம் பேயாக மாறிடும். இதான் அதுக்கான ஷார்ட்கட்டு. பொய் சொன்னால் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதம் அப்படின்னா பூதத்தாழ்வார், பேயாக மாறிடும் அப்படின்னா பேயாழ்வார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அதே பாடப்பகுதியில் இருக்க பூதத்தாழ்வார் பாடிய அந்த பாடப்பகுதியில் இருக்க அந்த நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். அந்த 2ஆம் திருவந்தாதி தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூதத்தாழ்வார் வந்து சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. இது ஒன்று. இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து 2ஆவது திருவந்தாதியை இயற்றியிருக்காரு. அந்த 2ஆவது திருவந்தாதி தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேம் 3ல் இயல் 2ல் அறம் என்னும் கதிர் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். சமணப்புலவர். இவரது காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. இந்நூல் 15ஆம் பாடல் நமக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முனைப்பாடியவர் வந்து திருமுனைப்பாடி என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இவர் வந்து சமணப்புலவர். இவரது காலம் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. இவர் காலம் ரொம்ப முக்கியம். இவர் பாடிய அறநெறிச்சாரம் வந்து 225 பாடல்களை கொண்டது. இதுவும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இவர் பாடிய அறநெறிச்சாரம் வந்து 225 பாடல்களை கொண்டதான். அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் தான் வந்து இது அறநெறிச்சாரம் என்ற பெயர் பெற்றிருக்கு. இந்நூலில் உள்ள 15ஆம் பாடல் வந்து இங்கே நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு டேம் 3ல் இயல் 2ல் உள்ள ஒப்புரவு நெறி என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர். தெய்வத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டு, சமூகத்தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார், அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பின் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நமக்கு பாடப்பகுதியாக தொகுக்கப்பட்டு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குன்றக்குடி அடிகளார் வந்து மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி வந்து வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவராம். தெய்வத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இவர் வந்து குன்றக்குடி திருமடத்தில் தலைவராக பணியாற்றியவராம். எங்கே? குன்றக்குடி திருமடத்தில் தலைவராக பணியாற்றியவராம். தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டாலும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். இவர் என்னென்ன தொண்டு ஆற்றியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வந்து பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியிருக்காரு. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். எதை வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அப்படின்னா திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார், அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். என்னென்ன நூல்கள்? நாயன்மார், அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருளோசை, அறிவியல் உள்ளிட்ட பல இதழ்களையும் நடத்தியிருக்காரு இவர். இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்னு இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். நல்லா காதால் கேட்டுக்கோங்க.
ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட நூல்களும் எழுதியிருக்காரு. அருளோசை அறிக, அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியிருக்காரு. இது இந்த பாடப்பகுதி எங்கேருந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பின் அடிகளார் கூறிய கருத்துக்களை நமக்கு பாடப்பகுதியாக தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேர்ம் 3ல் இயல் 2ல் இருக்க உண்மை ஒளி என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கியுள்ளனர். இந்த பகுதியில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென் என்னும் ஜப்பானிய சொல் என்ன பொருள் அப்படின்னா, தியானம் செய் என்பது பொருளாம். இது ஒரு பாயிண்ட்டு. புத்த மதத்தை சார்ந்த துறவியலில் ஒரு பிரிவினர் தான் இந்த ஜென் சிந்தனையாளர்கள். இந்த புத்த மதத்தில் ஒரு பிரிவினர் தான் இந்த ஜென் சிந்தனையாளர்களாம். இவர்கள் பெரும்பாலும் எந்த நாட்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, சீனா மற்றும் ஜப்பானில் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் டேர்ம் 3ல் இயல் 3ல் இருக்க மலைப்பொழிவு என்னும் பாடப்பகுதியில் உள்ள ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப முக்கியம். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் போன்ற பல இலக்கிய வடிவங்களை இவர் எழுதியிருக்காரு. பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்தவர். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவாற்றலையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதிக்கு சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இவரோட சிறப்பு பெயரும் கேட்டிருக்காங்க, கவியரசு. இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். இதெல்லாம் ப்ரீவியஸரில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. இதன் 3 டைம் பார்த்துக்கோங்க. ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு நம்ம கண்ணதாசன் அவர்கள். இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர். இதுவும் கூற்று காரணங்களில் அடிக்கடி கேட்டது. தமிழக அரசு கவிஞராக இருந்தவரும் கண்ணதாசன் அவர்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவாற்றலையும் கூறும் காவியம் இயேசு காவியம். இயேசுவை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாற்றையும், இயேசு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவாற்றலையும் கூறும் நூல் இயேசு காவியமா. இந்த பகுதியில் இருக்க இந்த பாடப்பகுதி எங்கேருந்து தரப்பட்டிருக்காங்க அப்படின்னா, மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.